சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆகஸ்ட் மாசத்துல கும்பராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே இழந்தாச்சு, இனிமே இழக்கிறதுக்கு உயிரை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. சமீப காலமா நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் மட்டும்தான் இவங்க சந்திச்சுக்கிட்டே வராங்க. எந்த ஒரு ஆதாயமோ அல்லது லாபமோ இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஜென்ம சனி காலத்துல பெரும்பாலான கும்பராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்திருக்காங்க. சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்க தங்களோட தொழிலை இழந்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. தொழில தினம் நிறைய நெருக்கடிகளையும் பண இழப்புகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. அதுவே உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலத்துல நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க, நிறைய அவமானங்கள் அப்படிங்கறத வேலை பார்க்குற இடத்துல சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்க செய்யாத தப்புக்கு பழிகளை சுமந்து வேலை பார்க்குற இடத்துல அவமானப்பட்டு நின்று இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா சொந்த பந்தங்களும் சுத்தி இருக்கிறவங்களும் எதிரிகளா மாறக்கூடிய ஒரு சூழலை கூட பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இவங்களோட நெருங்கிய சொந்தங்கள், ரத்த சொந்தங்களே இவங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க மூலமா நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் முன்னாடி நம்மளால வாழ்ந்து காட்ட முடியலையே அப்படின்னு நினைச்சு கூலி குறுகி போய் நின்றுப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா பெரும்பாலான குடும்பங்கள்ல கும்பராசிக்காரங்களை மட்டம் தட்டியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மனசை காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில பார்க்க போனா நீங்க இப்படி தொடர்ச்சியா வேதனைகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு வர்றதுக்கு ஜென்ம சனியா இருக்கிற சனி பகவான் ஒரு வகையில காரணம் தான் அப்படின்னாலும், குடும்ப வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பிரிவுகளையும் சந்திக்கிறதுக்கு 2வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் தான் முக்கிய காரணமா இருக்கார். அதாவது 2வது வீடு அப்படிங்கிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையையும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். போதா குறைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் 2வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் ஏதாவது வகையில பாதிப்புகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே உங்களோட குடும்ப வாழ்க்கையில அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே இருக்காது. தினம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். போதா குறைக்கு 2வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு திருமண தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். திருமணம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி அந்த முயற்சிகள்ல முட்டுக்கட்டைகளையும் ராகு பகவான் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க தொடர்ச்சியா வரன்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனா திருமண வாழ்க்கை கைகூடி வர்றதுல மட்டும் ஏதாவது வகையில தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி நேரத்துல திருமண தடைகள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க. அதே போல திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ராகு பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க எவ்வளவு சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த சிகிச்சைகள் உங்களுக்கு முழுமையா பலன்களை கொடுக்காது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் குழந்தையை எதிர்பார்த்து நீங்க ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழலை தான் 2வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜென்ம ராசியில ஜென்ம சனியா இருக்கிற சனி பகவானும் 2வது வீட்டுல இருக்கிற ராகு பகவானும் ஒரு மறைமுகமான கூட்டணி போட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு விரக்தியான சூழல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முதல் 15 நாட்கள் ரொம்ப ஆவரேஜான ஒரு காலகட்டமா தான் இருக்க போகுது. எந்த வகையிலையும் யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்காது. அதே டென்ஷன், அதே மனக்குழப்பம், அதே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு கலத்திரக்காரகனா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னோட சொந்த ராசியான சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ற காரணத்தால திருமணமான கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பா இவ்வளவு நாளும் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை மட்டம் தட்டியே பேசிட்டு வந்த உங்களோட வாழ்க்கை துணை இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து உங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே வெறுப்பு குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட மன அழுத்தம், மன கவலைகள் இதெல்லாம் முழுமையா குறைய ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கறதால நீங்க தொழிலையும் உத்தியோகத்திலையும் ரொம்ப சிறப்பா கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். குறிப்பா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில வேலைக்கு போகணும், உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு சொந்தமா வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். இது கூடவே களத்திரக்காரகனான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருப்பாரு. அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்க எடுத்துக்கக்கூடிய சிகிச்சைகள் சரியான முறையில அவங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அது மூலமா ரொம்ப சீக்கிரமாவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்க. இதனால உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முயற்சிகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ சிகிச்சைகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில தாராளமா எடுக்கலாம். மருத்துவம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கறதும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். சப்போஸ் நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து சிறப்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. உங்களது அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சுமூகமான பண வரவு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். பெரிய அளவுக்கு யோகங்களோ திடீர் அதிர்ஷ்டங்களோ கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்துல இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமா பெரிய முயற்சிகள் எதிலுமே இறங்காதீங்க. தொழிலை விரிவுபடுத்துறது, தொழில பெரிய விதமான மாற்றங்களை செய்யறது, முதலீடுகளை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாதங்களுக்கு நீங்க ஒத்தி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல நீங்க புதுசா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இந்த மாசத்துல நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே அந்த முயற்சிகள்ல முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா விழுந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்க கோபத்தை முழுமையா குறைச்சிக்கிட்டு உங்க கூட வேலை பார்க்கறவங்களை அனுசரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதி கண்டிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு குறைச்சல கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம நீங்க திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கே விருப்பமில்லாத ஒரு சூழல் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் இந்த 15 நாட்கள்ல நீங்க பொறுமையா கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதி உத்தியோகத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே ஒண்ணு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆதரவான மனநிலைமைக்கு வந்துருவாங்க. அதனால உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்க கண்டிப்பா பொறுமையா இருந்தே ஆகணும். அவசரப்பட்டு கோபப்படுறீங்க அப்படின்னா வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பெரிய அளவுல யோகங்களோ பெரிய அளவுல அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.